சிவமகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பிற மகளிரை விரும்பும் ராவணனின் மோகப்பித்து. முனிவர்களே, க்ஷத்ரிய குலமணியும் காசிராஜன் புத்திரனாகவும் விளங்கிய விஸ்வாமித்திர முனிவர் வசிஷ்ட முனிவரின் தவ வலிமையை கண்டு பொறாமை கொண்டு தானும் பிராமணத்துவம் அடைய வேண்டும் என்று விரும்பினார். அவர் காட்டில் கடுந்தவம் செய்தார். விஸ்வாமித்திரரின் தவத்தால் உலகத்திற்கு என்ன தீங்கு விளையுமோ என்று அஞ்சிய தேவர்கள் அவரது தவத்தை கலைக்க மேனகை என்ற அப்சரஸை அனுப்பினார்கள். மேனகையின் அழகை கண்டு விஸ்வாமித்திரர் மயங்கினார். தனது தவத்தை இழந்து காமசுகத்தில் ஆழ்ந்தார். அதுபோலவே சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற இரு அசுர சகோதரர்கள் தேவர்களையும் தானவர்களையும் வெல்லும் வலிமை கொண்டவர்கள். அவர்கள் யவ்வன சுந்தரை என்ற அழகிய பெண்ணை கண்டு அவளை அடைவதற்காக தங்களுக்குள் சண்டையிட்டு மடிந்தார்கள். முன்பொரு சமயம் மன்மதன் சிவபெருமானது நெற்றிக்கண் நெருப்பால் எரிந்து சாம்பலான பிறகு அவன் மனைவியான ரதி தேவி மயன் வீட்டில் சுந்தர வடிவோடு பிறந்து வளர்ந்தாள். அவளை சம்பரன் என்னும் அசுரன் பலாத்காரமாக தூக்கி கொண்டு போனான். ரதி தனது யோக வலிமையால் தனது உடலை போன்ற ஒரு பொம்மையை செய்து அதை சம்பரனிடம் கொடுத்துவிட்டு தப்பி சென்றாள். இனி ராவணனின் காமக்கதையை சொல்கிறேன். ராவன் விச்சிரவசு கேசி என்பவளுக்கும் புத்திரனாக பிறந்தான். அவன் மேகநாதன் என்று தனது புதல்வனை கொண்டு இந்திரனை சிறைப்பிடித்து உலகத்திலும் ஏகபோக ஆட்சி செலுத்தி வந்தான். அநேக அப்சர மங்கையருடன் இன்புற்றும் மயன் என்பவனது புத்திரியாகிய மந்தோதரியை மணந்து அவளோடு சுகித்து கொண்டிருந்தான். இவ்வாறு பெரும் செல்வமும் பல சுந்தரிகளின் சுகமும் அனுபவிப்பவனாக இருந்தும் மற்றவரின் மனைவியையும் கூடி அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணமிட்டு காம சிந்தனையுடன் இருந்தான். சம்பரனுடைய மாயா மனைவியான மரப்பதுமையின் கட்டழகை தன் கண்கள் இருபதாலும் ராவணன் பார்த்து காமபோதை கொண்டு எவ்வகையிலாவது அவளை கொண்டு வர வேண்டும் என்று கருதி தன் படை வீரர்களோடு பாதாள லோகத்தை அடைந்து அங்கே விஸ்வகர்மனால் உருவாக்கப்பட்ட சம்பரனது ரத்தின மாளிகையில் நுழைந்தான். அங்கு நுழைந்த உடனேயே அங்க மயனால் உருவாக்கப்பட்டிருக்கும் சூத்திர பாசங்களால் கட்டப்பட்டு வஜ்ரமயமான காராகிரகத்தில் பந்திக்கப்பட்டு அங்குள்ள சூத்திரங்களாகிய மேஷங்களால் மூட்டப்பட்டும் மிதிக்கப்பட்டும் மிகவும் துன்பமடைந்தான். அதை கேள்விப்பட்டதும் அவன் பத்தினியான மந்தோதரி மிகவும் துக்கித்து பாதாளலோகம் சென்று தன் தந்தையாகிய மயனிடம் மிகவும் கெஞ்சினாள். தந்தையே, என் கணவனை எவ்விதத்திலாவது சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அதனால் மயன் மாயாவதியை பார்த்து, அந்த ராவணன் என் குமாரியான மந்தோதரியின் கணவனாதலின் நீயே உன் நாயகனுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அவனை விடுதலை செய்து கொள் என்றான். அவ்வாறே மாயாவதி சம்பரனிடம் சொல்லி வஜ்ரமயமான சிறையில் இருந்த ராவணனை அவனது படைகளுடன் விடுதலை செய்தான். ராவணன் பெரும் மூச்சிருந்து நாணத்தோடும் தாகத்தோடும் பசியோடும் வெளியே வந்து மாயாதேவியை கண்டான். அவள் அவளுடன் பேசத் தொடங்கினாள். ராவணா, உன்னுடைய முகம் தசா என்னும் கரும்பாம்பு போல அகோரமாகவும் உன் ரூபம் பைசாசம் போல பரம விகாரமாகவும் இருக்கின்றன. இத்தகைய நீ தேவர்களுக்கு கிடைத்திற்கரிய என்னை போன்ற பெண்மணியை அடைவது என்பது உனக்கு சாத்தியமாகுமா? தன் வீட்டில் கட்டிய மனைவி இருக்க பிறன் மனைவிகளை விரும்பி பாசபந்தமாகி துன்பமடைவது ஏன்? தன் நாயகியை காட்டிலும் பரஸ்திரியிடத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? உன்னை போன்ற துஷ்டனுக்கும் பிறன் மகளிரிடம் விருப்பம் உண்டாவது அவனுடைய ஆயுளை குன்ற செய்யும். உலகத்தில் புருஷர்களாவது மாதர்களாவது இந்த உண்மையை அறியாமலேயே உன்னை போல தீ செயல்கள் புரிகிறார்கள். ஆகையால் உனக்கு இவை நன்கு விளங்க சிறிது எடுத்து சொன்னேன். இனி எப்போதும் இத்தகைய செயலை விரும்ப வேண்டாம். விரைவில் இங்கிருந்து ஓடி போய்விடு. இப்பாதாள உலகத்து மங்கையர்கள் எப்பொழுதும் துன்புறுத்துவார்களே ஒழிய சுகம் உண்டாக்க மாட்டார்கள். இவர்களை கனவிலும் நினைக்க வேண்டாம். ஆகையால் நீ உடனே இங்கிருந்து போய்விடு என்றாள். அவளிடம் ராவணன் ஒன்றும் பதில் சொல்லாமல் தன் சேனை பரிவாரங்களோடு அங்கிருந்து புறப்பட்டு ஓர் பிலத்தின் வழியாக பூலோகத்தை அடைந்து பழைய புத்தியுடனேயே சஞ்சரித்து கொண்டிருந்தான். முனிவர்களே, ராவணன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் கூட பிற மகளிரை மோகிக்கும் பித்து அவனை விட்டு அகலவில்லை. ஆங்கிரச முனிவரின் புத்திரியான வேதவதி என்பவள் அழகான கண்ணுகியாக இருந்தும் மரவுரி தரித்து தவக்கோலம் பூண்டு விஷ்ணுமூர்த்தியை எப்போதும் தியானித்து கொண்டு இருந்து வந்தாள்.
தவக்கோலத்தில் இருக்கும் அவளை கண்டு ராவணன் அவள் மீது மோகம் கொண்டவனாய் அவளிடம் தன் காமத்தை தீர்க்கும்படி கேட்டான். அவள் ஒன்றும் பேசாமல் அழுது கொண்டிருந்தாள். அப்போது ராவணன் பலாத்காரமாக அவளை பிடித்து இழுத்தான். அதனால் வேதவதி வெகுண்டு, மகா பாவியாகிய இவன் ஸ்பரிசத்த இந்த தேகம் இனி வேண்டியதில்லை என்று தன் பிராணனை அக்னியில் விடுத்தாள். ராவணனை எப்படியும் கொல்ல வேண்டும் என்று மிதிலாபுரிக்கு அரசனாகிய ஜனக மகாராஜனின் யாக குண்டத்தில் புனர்ஜென்மம் எடுத்து சீதை என்ற பெயரில் வளர்ந்து விஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏகபத்தினியாகி பிரதிதினமும் தன் கணவனால் மகிழ்ச்சி அடைந்து முற்பிறவியில் தனக்கு தீமை செய்த ராவணனை தன் கணவனால் கொள்வித்து 2 புதல்வரை பெற்று இனி திருப்பார்கடலில் நமது நாதரான மகாவிஷ்ணுவோடு கூடி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பூமி வழியாக சென்று மறைந்தாள். அதற்கு முன் ஒரு சமயம் கைலை மலைக்கு அருகில் குபேரனுடைய புத்திரனான கலக்கூபரனை கட்டி அணைக்க வேண்டும் என்று பேரழகியான அரம்பை மிக அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு சென்றாள். அப்போது ராவணன் அவளை பார்த்து விட்டான். பிற மகளிரை விரும்பும் மோகப்பித்தனான அவன் அப்போது மதுபானம் அருந்தி இருந்ததால் அரம்பையை பலாத்காரமாக பிடித்து இழுத்து ஆசை தீர அனுபவித்து விட்டான். அதை அரம்பை தன் கணவனான கலக்கூபரனிடம் சொல்ல அவன் அப்போது பெரும் கோபம் கொண்டு இனி ராவணன் பரஸ்திரீகளை பலாத்காரமாக கூடினார் உடனே அவன் சிரசு 1000 சுக்கல் ஆகுக என்று சாபமிட்டான். பிறகு சிறிது காலம் கழித்து ராவணன் பாதாள லோகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று அங்கு சென்றான். அங்கே மகாவிஷ்ணுவின் அருகில் இருந்த மகாலட்சுமியின் பேரழகை ராவணன் தன் 20 கண்களாலும் கண்டு மையல் கொண்டான். இந்த ஸ்திரீயை எவ்வகையிலாவது அபகரித்து கொண்டு போக வேண்டும் என்று யோசித்தான். அப்போது அந்த மகா புருஷனுடைய மூச்சால் ராவணன் 100 காத தூரத்தில் எடுத்து எரியப்பட்டு செயலற்று கிடந்தான். பிறகு விஷயம் என்ன என்பதை அவன் உணர்ந்து பயபக்தியுடன் அந்த மகாவிஷ்ணுவை அணுகி, பகவானே, அடியேனுக்கு உம்முடைய கையாலேயே மரணம் அடிக்கடி சம்பவிக்கும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டான். திருமால் அவ்வாறே உத்தரவு கொடுத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு சத்திரிய வம்சத்தில் அவதாரம் செய்திருந்த ஸ்ரீராமமூர்த்தி வனவாசம் புறப்பட அவர் தம் பத்தினியான சீதாதேவியும் தன் கணவரை பெரும் விருப்போடு பின்தொடர்ந்து தண்டகாரண்யத்தில் மரபுரியுடுத்தி பர்ணசாலையில் வசித்திருந்தாள். அப்போது ராவணன் அவளை கண்டு காமமோகிதனாய் அவளை எப்படியாவது தூக்கி சென்றுவிட வேண்டும் என்று நினைத்து தன் அமைச்சனாகிய மாரிசனை அழைத்து தன் மோகத்தை அவனிடம் சொல்லி, நீ சீதையின் முன் ஓர் பொன்மானின் வடிவை எடுத்து அவள் முன்பு உலாவ வேண்டும். அப்படி செய்தால் அவள் உன்னை பிடித்து கொடுக்க வேண்டும் என்று தன் கணவனை கேட்பாள். அப்பொழுது ராமன் உன்னை பின்தொடர்வான். அந்த சமயத்தில் நான் ஒரு சந்நியாசி வேடத்தில் அந்த பர்ணசாலையை அடைந்து சீதையை தூக்கி கொண்டு போய்விடுவேன் என்றான். மாரிசனும் ராவணன் கூறியபடி பொன்மான் வடிவு எடுத்து சீதை முன்பு உலாவினான். சீதை அந்த மானை விரும்பி தன் கணவனாகிய ராமமூர்த்தியிடம் அதை தனக்கு பிடித்து கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். ராமமூர்த்தி தன் தம்பி லக்ஷ்மணனை சீதைக்கு காவலாக பர்ணசாலையில் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த பொன்மானை பின்தொடர்ந்து சென்றார். நெடுந்தூரம் பின்தொடர்ந்தும் அந்த மான் அகப்படாததால் அஸ்திர பிரயோகம் செய்ய மாயமானான மாரிசன் அடிபட்டு கீழே விழுந்து உயிர் துறக்கும் போது தான் ராவணனுக்கு நன்மை செய்வதாக கூறி வந்ததை நினைத்து வஞ்சகமாக, சகோதரா, நான் இறந்தேன் என்று கூறியபடி உயிரை விட்டான். இந்த வாக்கியத்தை பர்ணசாலையில் இருக்கும் சீதையும் லக்ஷ்மணனும் கேட்டார்கள். சீதை தன் கணவனுக்கு ஏதோ ஒரு அபாயம் சம்பவித்தது என்று தன் மைத்துனனாகிய லக்ஷ்மணனை அனுப்ப, அந்த சமயத்தில் ராவணன் சந்நியாசி வேடம் தரித்து பர்ணசாலையை அடைந்து நொடி பொழுதில் சீதையை தூக்கி கொண்டு போய் இலங்கையை அடைந்து தன்னை விரும்பும்படி சீதையிடம் பலவாறாகவும் கெஞ்சினான். அதிகமான அசுரர்களையும் அசுர மங்கையரையும் அவளுக்கு காவலிட்டு அசோகவனத்தில் பாதுகாத்து வந்தான். அதை உணர்ந்த ராமன் தன்னை சந்தித்த அனுமன் சொற்படி சுக்ரீவனை கண்டு வாலியை வதைத்து சுக்ரீவனுக்கு முடிசூட்டி 70 வெள்ளம் வானர சேனைகளோடு தென்கடலை அடைந்து சேது பந்தனம் செய்து அந்த ராவணனோடு போர் செய்ய தொடங்கினார். அந்த சமயம் ராவணன் தன் தம்பியான கும்பகர்ணனின் உதவி இருந்தால் வெற்றி பெறலாம் என நினைத்தான். கும்பகர்ணனோ மது மாமிச பக்ஷணம் செய்து வாயை திறந்து கொண்டு பிரளய காலாக்னி போல தன் நாக்கை தொங்க வைத்து கொண்டு மகாபயங்கர ஸ்வரூபத்துடன் நித்திரை செய்து கொண்டிருந்தான். ராவணன் தன் வீரர்களை கொண்டு பெரும் கோஷங்கள் போட செய்தான்.
குதிரைகள் முதலியவற்றால் கும்பகர்ணனை மிதிக்க செய்தான். ஆயுதங்கள் முதலியவற்றால் அடித்தும் கும்பகர்ணனின் பேர் உறக்கம் தெளியவில்லை. எனவே அநேக ஸ்திரீகள் அவன் மேல் விழுந்தனர். கும்பகர்ணன் காமாகிராந்த சித்தமுடையவனாதலின் சிறிது கண் விழித்தான். அதை கண்ட ராவணன் மகிழ்ந்து தன் தம்பியான கும்பகர்ணனை துணையாக கொண்டு ராமமூர்த்தியை எதிர்த்து பெரும் போர் புரிந்தான். ஆனால் இறுதியில் புத்திர மித்திர குடும்ப சகிதமாய் ராமபாணத்துக்கு இரையானான். அவ்வரக்கர்களில் ராமபிரானை சரணடைந்த விபீஷ்ணனை உயிர் பிழைத்தான். சவுனகாதி முனிவர்களே, காமம் மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுவதோடு அவர்களது தவ வலிமையையும் தர்ம புத்தியையும் இழக்க செய்கிறது. இறுதியாக காமம் மனிதர்களை அழித்து விடுகிறது. இவ்வாறு சூத முனிவர் கூறினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.